மிதுனம் ராசி நேயர்களே, உங்களுடைய குடும்பத்துல உருவான கருத்து வேறுபாடு ரொம்பவும் மனக்கசப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி இருந்துரும். அது வெளி உலகத்திற்கு நீங்க எவ்வளவுதான் போராடினாலுமே வீட்டிற்குள்ள நுழையும் போது ஒரு நிம்மதியை எதிர்பார்ப்பது மனித இயல்புதான். ஆனா துரதிர்ஷ்டவசமா உங்களது குடும்பமே உங்களுக்கு ஒரு போர்க்களமா மாறிய காலங்கள் உங்களுக்கு உண்டாகியிருந்திருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த பரஸ்பர புரிதல் இல்லாமலேயும் சிறிய விஷயங்கள் கூட பெரிய விவாதங்களாகவும் சண்டைகளாகவுமே வெடித்திருந்திருக்கும். நீங்கள் குடும்பத்தோட நலனுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் எவ்வளவுதான் உழைச்சாலுமே உங்கள் ஒருவருமே சரியா புரிந்து கொண்டிருந்திருக்க மாட்டாங்க என்ற ஏக்கம் உங்களுக்குள்ள எப்போதுமே இருந்திருக்கும். உங்க வார்த்தைகள் தவறா புரிந்து கொள்ளப்பட்டு நீங்கள் எதை சொன்னாலுமே அது அதிகார தோணியில தான் இருப்பதாகவே குற்றம் சாட்டப்பட்டிருந்திருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற சந்தேகங்களும் ஈகோ பிரச்சனைகளும் எழுந்து குடும்பத்தோட அமைதியை கெடுத்திருந்திருக்கும். ஒரு குறையின் கீழ் வாழ்ந்தாலுமே அங்கே அன்பிற்கும் அமைதிக்கும் பஞ்சம் ஏற்பட்டு தனிமை உங்களை வாட்டி எடுத்திருந்திருக்கும். அதாவது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு சிறிய விஷயங்கள் கூட பெரிய விவாதங்களாகவும் சண்டைகளாகவுமே உங்க வாழ்க்கையில வெடித்திருந்திருக்கும். நீங்க குடும்பத்தோட நலனுக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் எவ்வளவுதான் உழைச்சாலுமே உங்களை ஒரு புறம் சரியா புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏக்கம் உங்களுக்குள்ள எப்போதுமே இருந்து கொண்டேதான் இருந்திருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த தேவையற்ற சந்தேகங்களும் ஈகோ பிரச்சனைகளுமே எழுந்து குடும்பத்தின் அமைதியை கெடுத்திருந்திருக்கும். குழந்தைகளுடைய முடிவால ஏற்பட்ட அதிர்ச்சி உங்களுக்கு பெரிய மனக்கசப்பை ஏற்படுத்தியிருந்திருக்கும். பெற்றோரா நீங்க உங்க குழந்தைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க வேண்டுமென்று பகல் இரவு பாராம உழைத்திருந்திருப்பீங்க. ஆனா அவங்களுடைய சுக போகங்களுக்காக உங்களுடைய சொந்த ஆசைகளை தியாகம் செஞ்சிருந்திருப்பீங்க. ஆனா வளரிளம் பருவத்திலேயோ அல்லது அவங்களுடைய சுய முடிவெடுக்கும் வயதிலேயோ அவங்க எடுத்த சில தன்னிச்சையான மற்றும் பிடிவாதமான முடிவுகள் உங்கள் நெஞ்சில ஈட்டியாவே பாய்ந்திருக்கும். கல்வி, வேலைவாய்ப்பு அல்லது காதல், திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய அனுபவபூர்வமான ஆலோசனைகளை புறக்கணித்து விட்டு அவங்க எடுத்த தவறான முடிவுகளால ஒட்டுமொத்த குடும்பமும் அவமானத்தையும் கவலையும் சந்திக்க நேர்ந்திருக்கும். நீங்கள் நாங்கள் இவர்களுக்காக இவ்வளவு பாடுபட்டோம் என்ற கேள்வி உங்கள் மனசை குறைந்து உங்களுக்கு தூக்கமில்லாத இரவுகளையும் பரிசாவே அளித்திருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய சுகபோகங்களுக்காக உங்க சொந்த ஆசைகளையும் தியாகம் செஞ்சிருந்திருப்பீங்க. ஆனா வளரிளம் பருவத்திலேயோ அல்லது அவங்களுடைய சுய முடிவு எடுக்கும் வயதிலேயோ அவங்க எடுத்த சில தன்னிச்சையான மற்றும் பிடிவாதமான முடிவுகள் தான் உங்கள் நெஞ்சில ஈட்டியாவே பாய்ந்திருந்திருக்கும். கல்வி, வேலைவாய்ப்பு அல்லது காதல், திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய அனுபவபூர்வமான ஆலோசனைகளை புறக்கணித்து விட்டு அவங்க எடுத்த தவறான முடிவுகளாலேயே ஒட்டுமொத்த குடும்பமும் அவமானத்தையும் கவலையும் சந்திக்க நேர்ந்திருக்கும். பெற்றோருடன் ஏற்பட்ட மனதூரம் உங்களுக்கு பெரிய மன வடுக்கலாகவே இருந்திருந்திருக்கும். பெற்றோர்கள் என்பவங்க நமக்கு கடவுளுக்கு நிகரானவங்க. ஆனா கிரகங்களுடைய சாதகமற்ற அமைப்பால உங்களுக்கு பெற்றோருடனும் பெற்றோருக்கு உங்களுடனும் ஒரு புரிதல் இடைவெளி ஏற்பட்டிருந்திருக்கும். நீங்க அவங்களுடைய நலன்ல அக்கறை கொண்டு சொன்ன பல விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காமலே போய் கொண்டிருந்திருக்கும். அல்லது மற்றவங்களுடைய தூண்டுதலால உங்கள் பெற்றோர் உங்களை சந்தேக கண் கொண்டு பார்த்திருக்கலாம். குடும்ப சொத்து விஷயத்திலேயோ அல்லது மற்ற உறவினர்களுடைய தலையீட்டாலேயோ உங்கள் பெற்றோருக்கும் உங்களுக்குமான உறவுல விரிசல் வந்திருக்கும். உங்களை பெற்றவங்களே உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமலேயும் மற்றவங்க சொல்வதை நம்பி உங்களை காயப்படுத்திய போதுதான் நீங்கள் அடைந்த வேதனைக்கு எல்லையே இருந்திருக்காது உங்களுக்கு. அதாவது உங்களுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் உங்களுக்குமான ஒரு புரிதல் இடைவெளி நிறையவே உங்களுக்கு ஏற்படுத்தியிருந்திருக்கும். நீங்க அவங்களோட நலன்ல அக்கறை கொண்டு சொன்ன பல விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காமலே போய் கொண்டிருந்திருக்கும். இல்லைன்னா மற்றவங்க தூண்டுதலால உங்கள் பெற்றோர் உங்களை சந்திக்க கண் கொண்டே பார்த்திருந்திருக்கலாம். குடும்ப சொத்து விஷயத்திலையும் அல்லது மற்ற உறவினர்களுடைய தலையீட்டாலேயும் உங்களுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் உங்களுக்குமான உறவுல விரிசல் விழுந்திருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது.
குடும்பத்துல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றது. உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானம் பலம் பெறுவதால குடும்பத்துல நீண்ட நாட்களா இருந்து வந்த சுபகாரிய தடைகள் எல்லாமே நீங்கி வீட்டுல ஒரு மங்கள ஓசைகள் கேட்கும் நன்னாள் இது அமையப் போகிறது. திருமண வயசுல இருக்கும் வரன்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூட போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு வம்ச விருத்தி ஏற்பட போகுது. உறவினர்களுடைய வருகையாலையும் சுப நிகழ்ச்சிகளின் ஏற்பாடுகளாலுமே வீடு எப்போதும் திருவிழா கோலமாகவே கொண்டிருக்க போகுது. குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த மனக்கசப்புகள், சொத்து தகராறுகள் அனைத்துமே சுபகமா முடிவுக்கு வரப்போகிறது. எல்லோருமே ஒன்று கூடி மகிழும்படியான சூழ்நிலைகள் அமைவதால குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் எல்லையற்ற மகிழ்ச்சியுமே கூடிக்கொள்ளப் போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்க குடும்பத்துல நீண்ட நாட்களா இருந்து வந்த சுபகாரிய தடைகள் அனைத்துமே விலகி வீட்டுல மங்கள ஓசைகள் கேட்குது நன்னாள் இப்ப அமைய போகிறது உங்க வாழ்க்கையில. உறவினர்களுடைய வருகையாலையுமே சுப நிகழ்ச்சிகளுடைய ஏற்பாடுகளாலையுமே வீடு எப்போதும் திருவிழா கோலமாவே இருந்திருக்கும். கணவன் மனைவி மனம் திறந்து பேசுவீங்க. 7ஆம் வீடான கலத்திரஸ்தானத்துல ஏற்படும் சுப மாற்றங்களால தம்பதியினருக்குள் இதுவரை இருந்து வந்த ஈகோ பிடிவாதம் மற்றும் புரிதலின்மை போன்ற பனிப்போர் முற்றிலும் விலகி ஒருவரை ஒருவர் சரியா புரிந்து கொள்ளாததால ஏற்பட்ட இடைவெளிகள் குறைந்து இப்ப இருவருமே மனம் திறந்து பேசக்கூடிய சுபகமான சூழல் உருவாக போகுது. ஒருவருடைய உணர்வுகளுக்கு மற்றவர் மதிப்பளிப்பீங்க. எதிர்கால திட்டங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள் குறித்து இருவரும் இணைந்து ஆலோசித்து எடுக்கும் முடிவுகள் எல்லாம் குடும்பத்திற்கு பெரிய நன்மையை தேடித்தரப் போகின்றது. கணவன் மனைவி இடையே இருந்த அந்யோன்யமும் காதலும் அதிகரிக்க போகுது. இந்த காலகட்டத்துல உங்கள் துணையின் மூலியமா உங்களுக்கு எதிர்பாராத பண உதவிகளுமே ஆதரவும் கிடைத்து உங்களுடைய மனம் நெகிழ வைக்க போறாங்க. அதாவது உங்களை ஒருவருக்கொருவர் நீங்க சரியா புரிந்து கொள்ளாதான் இடைவெளிகள் உங்களுக்கு ஏற்பட்ட இடைவெளிலாம் குறைஞ்சி இருவருமே மனம் திறந்து பேசக்கூடிய சுமூகமான சூழல் உங்களுக்கு உருவாக போகுது. ஒருவருடைய உணர்வுகளுக்கு மற்றவர் மதிப்பளிப்பீங்க. எதிர்கால திட்டங்களும் பொருளாதார முன்னேற்றங்கள் குறித்து இருவரும் இணைந்து ஆலோசனை எடுக்கும் முடிவுகள் குடும்பத்துக்கு பெரிய நன்மையை தரப்போகின்றது. குழந்தைகளுடைய கல்வியில முன்னேற்றம் வரப்போகின்றது உங்களுக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீடு வலுவடைவதால உங்கள் குழந்தைகளோட கல்வியில நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகச்சிறந்த முன்னேற்றம் காணப்பட போறீங்க. படிப்புல மந்தமாக இருந்த குழந்தைகள் எல்லாமே இப்போ அதிக கவனத்துடனும் சுறுசுறுப்புடனும் படிக்க தொடங்குவாங்க. தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. மேல் படிப்பிற்காக காத்து கொண்டிருக்கும் மாணவங்களுக்கு அவங்க விரும்பிய கல்லூரியிலேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ படிப்பதற்கான வாய்ப்புகள் மிக எளிதாகவே கிடைக்க போகுது. காலை விளை கலை மற்றும் விளையாட்டு மற்றும் பிற போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் குவிக்க போறாங்க. அவங்களுடைய ஒழுக்கமும் அறிவாற்றலும் வளர்வதை கண்டு உங்கள் நெஞ்சம் மகிழ்ச்சியாகவே நிறைய போகிறது. அதாவது உங்களோட உங்க குழந்தைகளோட படிப்பில மந்தமா மந்தமா இருந்து குழந்தைகள்லாம் இப்போ அதிக கவனத்துடனும் சுறுசுறுப்புடனும் படிக்க தொடங்க போறாங்க. தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு பெருமை சேர்க்க போறாங்க. மேல் படிப்பிற்காக காத்து கொண்ட மாணவங்களுக்கு அவங்க விரும்பிய கல்லூரிகளிலேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ படிப்பதற்கான வாய்ப்புகளும் மிக எளிதாக கிடைக்க போகிறது. இவை அனைத்தும் இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அமைவதால குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் எல்லையற்ற மகிழ்ச்சியுமே கூடிக்கொள்ளப் போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்க குடும்பத்துல நீண்ட நாட்களா இருந்து வந்த சுபகாரிய தடைகள் அனைத்துமே விலகி வீட்டுல மங்கள ஓசைகள் கேட்குது நன்னாள் இப்ப அமைய போகிறது உங்க வாழ்க்கையில. உறவினர்களுடைய வருகையாலையுமே சுப நிகழ்ச்சிகளுடைய ஏற்பாடுகளாலையுமே வீடு எப்போதும் திருவிழா கோலமாவே இருந்திருக்கும். கணவன் மனைவி மனம் திறந்து பேசுவீங்க. 7ஆம் வீடான கலத்திரஸ்தானத்துல ஏற்படும் சுப மாற்றங்களால தம்பதியினருக்குள் இதுவரை இருந்து வந்த ஈகோ பிடிவாதம் மற்றும் புரிதலின்மை போன்ற பனிப்போர் முற்றிலும் விலகி ஒருவரை ஒருவர் சரியா புரிந்து கொள்ளாததால ஏற்பட்ட இடைவெளிகள் குறைந்து இப்ப இருவருமே மனம் திறந்து பேசக்கூடிய சுபகமான சூழல் உருவாக போகுது. ஒருவருடைய உணர்வுகளுக்கு மற்றவர் மதிப்பளிப்பீங்க. எதிர்கால திட்டங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள் குறித்து இருவரும் இணைந்து ஆலோசித்து எடுக்கும் முடிவுகள் எல்லாம் குடும்பத்திற்கு பெரிய நன்மையை தேடித்தரப் போகின்றது. கணவன் மனைவி இடையே இருந்த அந்யோன்யமும் காதலும் அதிகரிக்க போகுது.
இந்த காலகட்டத்துல உங்கள் துணையின் மூலியமா உங்களுக்கு எதிர்பாராத பண உதவிகளுமே ஆதரவும் கிடைத்து உங்களுடைய மனம் நெகிழ வைக்க போறாங்க. அதாவது உங்களை ஒருவருக்கொருவர் நீங்க சரியா புரிந்து கொள்ளாதான் இடைவெளிகள் உங்களுக்கு ஏற்பட்ட இடைவெளிலாம் குறைஞ்சி இருவருமே மனம் திறந்து பேசக்கூடிய சுமூகமான சூழல் உங்களுக்கு உருவாக போகுது. ஒருவருடைய உணர்வுகளுக்கு மற்றவர் மதிப்பளிப்பீங்க. எதிர்கால திட்டங்களும் பொருளாதார முன்னேற்றங்கள் குறித்து இருவரும் இணைந்து ஆலோசனை எடுக்கும் முடிவுகள் குடும்பத்துக்கு பெரிய நன்மையை தரப்போகின்றது. குழந்தைகளுடைய கல்வியில முன்னேற்றம் வரப்போகின்றது. உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீடு வலுவடைவதால உங்கள் குழந்தைகளோட கல்வியில நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகச்சிறந்த முன்னேற்றம் காணப்பட போறீங்க. படிப்புல மந்தமாக இருந்த குழந்தைகள் எல்லாமே இப்போ அதிக கவனத்துடனும் சுறுசுறுப்புடனும் படிக்க தொடங்குவாங்க. தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. மேல் படிப்பிற்காக காத்து கொண்டிருக்கும் மாணவங்களுக்கு அவங்க விரும்பிய கல்லூரியிலேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ படிப்பதற்கான வாய்ப்புகள் மிக எளிதாகவே கிடைக்க போகுது. காலை விளை கலை மற்றும் விளையாட்டு மற்றும் பிற போட்டிகள்ல